1980களில் வன்னியர்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு தேவைப்படுகிறது. அப்படி வன்னியர் சங்கம் உருவாக்கப்பட்டதுல ராமதாசும் ஒருவர். சா சுப்பிரமணியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ராமதாஸ் எதிர்த்து அரசியல் செய்கிற CNR ராமமூர்த்தி. ராமதாஸ் தான் கடைசி வரை இந்த அரசியல் கட்சியை பதிவு செய்தவர். வன்னியர் சங்கம் இடஒதுக்கீட்டுக்காக, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம். இதுதான் வன்னிய சமூகத்தை இவர் சொல்ற இப்ப அத்தனை கிராமங்களுக்கு போனது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக இல்ல, வன்னியர் சங்கத்துக்காக போறாரு. பாமக தமிழ்நாட்டுல வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. அதே போல வடக்க தேவேந்திர குல வேளாளர்கள் அத்தனை பேரும் பாமக ஆதரவாளர். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் பாமகவோடு கூட்டு சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிற நிலைமை உருவாகும். ஜெயலலிதா வழியாக எங்க போச்சு? ஜனாதிபதி வரை போச்சு. காரணம், இந்த வன்னியர் வாக்குகளை இழந்து விடக்கூடாது என்கின்ற அழுத்தத்தை உருவாக்கியவர் யாரு? ராமதாஸ். பாஜகவிடமும் பெட்டி வாங்கப்பட்டது, திமுகவிடமும் பெட்டி வாங்கப்பட்டது, அதிமுகவிடம் பெட்டி வாங்கப்பட்டது. அவரால் வளர்த்து ஆளாக்கப்பட்ட ஒருவர் இந்த தகவலை முழுமையா சொன்னார். இது என்ன அநியாயமா இருக்கு? அத்தனை வேட்டி போட்டி வாங்குறீங்களே, அப்பாவி வன்னிய மக்களை கூவி கூவி விற்கிறீங்களே. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த பகுதியை நம்ம ஜென்ரலா இன்டர்வியூ பேஸ்ல தான் போயிட்டு இருப்போம். பட் ஒரு கட்சி பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி, ஆனா தந்தை மகன் மோதல் இன்னைக்கு குடும்ப சண்டையா, நேத்து கூட அவ்வளோ பெரிய சண்டையா வெடிச்சிருக்கு. ஏன்னா அக்கா யாரா நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ராமதாஸ் அவர்கள் மட்டும் இல்லைன்னா பாமக ஒரு செத்த பிணம் போல அப்படின்லாம் அதோட RSSனுடைய அடியாட்கள் அப்படின்னு ரொம்ப இறங்கி முசச்சனுக்குள்ள போயிருக்காங்க. இந்த பக்கம் இருந்து பாலு தரப்புல இருந்தும் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கப்படுகிறது. அக்காவா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு மோதலா தான் போயிட்டு இருக்கு. பட் பாமக அப்படிங்கிற கட்சி ஒன்றும் குடும்ப சொத்து இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பட் அங்க அரங்கேறக்கூடிய விஷயங்கள் இதுவாக தான் இருக்கு. பாமகல நீங்களும் பயணிச்சிருக்கீங்க ஒரு பீரியட்ல. ஸோ அதனால டீட்டெயில்டா பாமக ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்றாரு, கிட்டத்தட்ட 67,000 97,000 எத்தனையோ கிராமங்கள் நான் போயிருக்கேன், அப்படி வளர்த்தேன் இந்த கட்சியை அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுகுறாரு. பாமக அப்படிங்கிற கட்சி உருவானது எப்படி, இன்று வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பகுதிகளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் பகுதி, பாமக அப்படிங்கிற கட்சி உருவானது எப்படி? 1980களில் வன்னியர்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு தேவைப்படுகிறது. வன்னிய சங்கங்களா இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க வன்னியர்களை ஒருங்கிணைத்தவர் ராமசாமி படையாச்சி. ஓகே. அவர்தான் இந்த வன்னிய சமூகங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பொருளாதார நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை வருகிறதுன்னு ராமசாமி படையாச்சி தான் எல்லாத்தையும் அரசியல் மயப்படுத்துறார். அரசியல் மயப்படுத்தி அடுத்த கட்டம் பெருவாரியான வாக்குகள் பெற்று ஒரு சரியாக எனக்கு கணக்கு தெரியல, அதை நான் யார்ட்டையும் கேட்டிருக்கணும், வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா சட்டமன்ற தொகுதி தான் சென்னை ராஜதானி. அதுல ராமசாமி படையாச்சி ஒரு 25-30 சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்கிறார். இவர்கள் யாரை ஆதரிக்கிறாரோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும். காங்கிரஸா கம்யூனிஸ்டா, இப்படி ஒரு சூழல் வருது. இவர் என்ன பண்றாரு, கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற வேண்டும் என்ற சூழல் இருக்கிற சூழல்ல காங்கிரஸ் ஆதரிக்கிறார். காங்கிரஸ் ஆதரிச்சு தன்னுடைய கட்சி காங்கிரஸ் இணைச்சிடுறாரு. ராமசாமி படையாச்சி இவர்கள் தான் இவர்களுக்கான முன்னோடி. இந்த முன்னோடியினுடைய வழியில தான் மீண்டும் பலர் இந்த வன்னியர் சங்கத்தை உருவாக்குறாங்க. அப்படி வன்னியர் சங்கம் உருவாக்கப்பட்டதுல ராமதாசும் ஒருவர். சா சுப்பிரமணியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இப்போ ராமதாஸ் எதிர்த்து பெரிய அளவில் அரசியல் செய்கிற CNR ராமமூர்த்தி, இப்படி பல பேர். இதுல ராமதாஸ் தான் கடைசி வரை இந்த அரசியல் கட்சியை பதிவு செய்தவர், பாட்டாளி மக்கள் கட்சி.
இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எப்போ உருவாகுதுன்னா வன்னியர் சங்கமாக இருக்கு. 80லிருந்து 90 வரைக்கும் வன்னியர் சங்கமாக தான் இருக்கு. வன்னியர் சங்கம் இடஒதுக்கீட்டுக்காக, பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுக்காக போராடுது. இதுதான் வன்னிய சமூகத்தை இவர் சொல்ற இப்ப அத்தனை கிராமங்களுக்கு போனது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக இல்ல, வன்னியர் சங்கத்துக்காக போறாரு. வன்னியர் எங்க பெரும்பாலும் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்காக இதுதான் தேர்தல் புறக்கணிப்பு நடந்தது. தேர்தல் புறக்கணிப்பு, தேர்தல் பாதை திருடர் பாதை, இப்படியெல்லாம் தேர்தல் புறக்கணிப்பை செய்தவர் தான் ராமதாஸ். அது தேர்தல் அரசியலுக்கு போனால்தான் நமக்கு அரசியல் அதிகாரம் வரும் என்பதற்காக அவர் அதை பாட்டாளி மக்கள் கட்சியா பதிவு பண்றார். 1989 பதிவு பண்ணிருக்கார். பதிவு பண்ணி அவருடைய கான்செப்ட் என்னன்னா, எஸ்சி பிசி மைனாரிட்டி, எஸ்சி மக்கள், தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் ஜான் பாண்டியன் இந்த கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர். ஓகே. வடபகுதியில் தலித்துக்கள், பறையர் குடி. அப்போ இது எஸ்சி. பிசி வன்னியர், நாடார், முக்குளத்தோர், கொங்கு வேளாளர், கவுண்டர் எல்லாம் அந்த கட்சியில் துணை தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள். எஸ்சி பிசி. மைனாரிட்டி முஸ்லீம், கிறித்துவர்கள், இவர்களை ஒன்றிணைத்தால் நமக்கு தேவையான 35% வாக்கு, 130 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும்னு நினைக்கிறார். நல்ல திட்டம் தீட்டியிருக்கார். இதை நோக்கி பயணிக்கிறார். இதை நோக்கி பயணிக்கிற பொழுதுதான் பாமக தமிழ்நாட்டில் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. அதே போல வடக்க தேவேந்திர குல வேளாளர்கள் அத்தனை பேரும் பாமக ஆதரவாளர்கள். திமுக அதிமுக தனித்து இயங்க முடியாமல் தடுமாறுது. பாமகனுடைய வருகை வளர்ச்சி திமுக அதிமுகவை தடுமாற வச்சு. அப்ப திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் பாமகவோடு கூட்டு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியுங்கிற நிலைமை உருவாச்சு. ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணிக்காக வெயிட் பண்றாங்க ஜெயலலிதாவும் கருணாநிதியும். ஜெயலலிதாவோடு சேர்ந்தால் ஜெயலலிதா அந்த கூட்டணி வெற்றி பெறும், கருணாநிதியோடு சேர்ந்தால் கருணாநிதி அந்த கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா இந்த பகுதியில் 9% வாக்குகள், 7 கோடி பேர்ல 9%னா ஏறக்குறைய ஒரு 60 லட்சம் வாக்குகள். இந்த 60 லட்சம் வாக்குகள் தான் திமுக தோல்வி அடைவதும் அதிமுக தோல்வி அடைவதும். அப்ப 60 லட்சம் வாக்குகள் யாருக்கு போடுகிறார்களோ அவர்கள் தான் அதிகாரத்துக்கு வர முடியும். இந்த நிலையை உருவாக்கியவர் திராவிட இயக்கங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்தவரே ராமதாஸ் தான். நீங்க திமுக அதிமுக தொடர்ந்து வெற்றி தோல்வி என்பதே ஒரு 50 லட்சம் வாக்குகள்ல தான். 234 தொகுதியிலையும் நீங்க ஒரு 50 லட்சம் வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது. அப்போ ஜெயலலிதா பாமகவோடு கூட்டி சேர்ந்தா ஜெயலலிதா ஜெயிக்கும், கருணாநிதி கூட்டி சேர்ந்தால் கருணாநிதி ஜெயிப்பார். இல்ல அன்றைக்கு தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டை விட்டு விரட்டிட்டு திராவிட கட்சிகள் தான் ஆட்சி அமைப்போங்கிற சூழலை திமுக அதிமுக உருவாக்குறாங்க. திமுக உருவாக்குறாங்க, அதுக்கு பிறகு அங்கிருந்து வெளியில எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்குறாங்க. மாறி மாறி திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டஃப் ஆயிட்ட என் உதவி இல்லாம நீங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு கொண்டு வந்திருக்காரு ராமதாஸ் ஐயா. இது ஒரு பெரிய வெற்றி தான். கண்டிப்பா இந்த வெற்றிக்கு பிரதிபலனா தான் அந்த அம்மா ரிசர்வேஷனை சட்டமாக்குது. வன்னியர் இடஒதுக்கீடு அது சட்டமாக்கியதே ஒரு பெரிய அபூர்வ செயல். எப்படின்னா இதை 8வது அட்டவணையில் ஏற்றினால் மட்டும்தான் நாடாளுமன்ற மேலவை கீழவை 2 ஒப்புதல் கொடுத்து, இந்த ஒப்புதல் பிரதமரால் கைச்சாத்திட்டு ஜனாதிபதி இதை சட்டமாப்பார். அப்போ 2 பாராளுமன்ற மேலவை கீழவை ஒப்புதல் கொடுக்கணும், பிரதமர் இதுல கையெழுத்து போடணும். அப்பதான் ஜனாதிபதிக்கு போனா தான் சட்டமாக்க முடியும். இத ராமதாசுடைய அழுத்தம் காரணமாக
5 பார்ப்பனர்கள் இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான சட்டத்தை முழுமூச்சாக நின்று இயக்கினார்கள். இதுதான் ராமதாஸுடைய ஒரு பெரிய மாபெரும் சக்தி. நீங்கள் இந்த 8வது அட்டவணையை சேர்க்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஜெயலலிதாவுக்கு இது செய்ய முடியும்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருடைய வழக்கறிஞர், ஜெயலலிதாவுடைய வழக்கறிஞராக இருக்கிற கே சுப்பிரமணியன், ஒரு பட்டுக்கோட்டை பார்ப்பனர். அவரை பார்ப்பனர்னு சொல்ல முடியாது. ஏன்? தலித்துக்களுக்கான அடையாளம். இப்போ அம்பேத்கர் சிலை இருக்குல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில், அது அவரால் தான். பாலகிருஷ்ணன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் எந்த தலித் தலைவர்களும் போராடி பெறவில்லை. இந்தியாவில் எந்த உயர் நீதிமன்றத்திலும் அம்பேத்கர் சிலை கிடையாது, இங்க இருக்கு. அது யார் காரணம்? KS. இந்த KS தான் ஜெயலலிதாவை இதை சட்டமாக்க முடியும் நிரூபித்தவர் அவர் தான். ஜெயலலிதா சட்டசபையில் தீர்மானத்தை போட்டு இது எங்க அனுப்புது? நரசிம்மராவ்கிட்ட அனுப்புது. அவர் ஒரு பார்ப்பனர். நரசிம்மராவ் 2 அவைகளிலும் நடைமுறை தீர்மானம் நிறைவேற்றி சங்கர் தயாள் சர்மா, யார் அவரு? சர்மானா ஐயங்கார், சாஸ்திரி, சர்மாக்கள், அந்த சர்மா அதை சட்டமாக்கினார். அப்போ ராமதாசனுடைய அழுத்தம் ஜெயலலிதா வழியாக எங்க போச்சு? ஜனாதிபதி வரை போச்சு. காரணம், இந்த வன்னியர் வாக்குகளை தன்னை விட்டு இழந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கியவர் யாரு? ராமதாஸ் அவர்கள். இப்போ ராமதாஸ் இப்போ கண்ணீர் விடுகிறார். இந்த கண்ணீருக்கு காரணமே அவர்தான். அன்புமணி இல்ல 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 அன்புமணி மேல எந்த தவறும் இல்லை. நீங்க அவர் போன கிராமம் பூரா சத்தியம் பண்றார், நானும் என் குடும்பம் அரசியலுக்கே வரமாட்டோம், பக்கமே என்னுடைய கால் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ என்னுடைய பாதமே படாதுங்கிறார். இல்ல, கடைசி வரைக்கும் அத செய்து காட்டிட்டார்ல. அவர் எந்த பதவிக்கும் வராம குடும்பமே சொல்றாரு. இப்போ அவர் வரலமா, அவர் மகன் அவர் வருவோம். இல்ல இல்ல அவர் சொன்ன ஒரு சத்தியத்தை காப்பாத்திருக்காரு. இல்ல இல்ல காப்பாத்தவே இல்ல. அதான் மகன் வரலாமா? சொல்லுங்க, கல்யாண வீட்டுக்கு நான் வரமாட்டேயா, என் மகன் வருவாயா? இது என்ன கருணாநிதி பாலிடிக்ஸா இருக்கு? கருணாநிதி சொல்றத போல இருக்கு. அப்போ தன்னுடைய மகன் வருவார். நீங்க ஒரு பெரிய கூத்து என்னன்னா, மகன் 2004 ராஜ்யசபா உறுப்பினர். 2004 ராஜ்யசபா உறுப்பினர், 2004 அமைச்சர், பொதுச் செயலாளர், இளைஞணி செயலாளர், எல்லாம் அவரு தான். இது யாரு இதை உருவாக்குறது? யாரு? இப்ப ஒண்ணு இல்லம்மா, இப்ப அவரு தான் கட்சியினுடைய தலைவர். இந்த கட்சியினுடைய தலைவராக ஒப்புதல் கொடுத்தது யாரு? ராமதாஸ். இப்ப பொதுச் செயலாளர் இருக்கிற வடிவேல் ராவண அவர் பொதுச் செயலாளர் ஆக்குறது யாரு? ராமதாஸ். திலக பாமாவை பொருளாளர் ஆக்குறது யாரு? அவரு தான். எல்லாமே பாமகவுடைய அதிகாரபூர்வ பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழு, அத்தனை குழுக்களும் உருவாக்கி அத்தனை குழுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அன்புமணி ராமதாஸ். அன்னைக்கு ராமதாஸ் அவர்களுடைய கண்ணாசைவுக்கு மொத்த கட்சியும் கட்டுப்பட்டது. இப்ப என்ன முரண்பாடுனா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரவுல அதுவரை ராமதாசிட்ட அதிகாரம் இருந்தது. அதிகாரம் ராமதாசிடம்தான் மண்டி கிடந்தது, குவிந்து கிடந்தது. சிவி சண்முகம் போய் பாமக அதிமுக கூட்டணியை உறுதி பண்ணிட்டார். பெட்டிகளை கொண்டு போய் அன்புமணியினுடைய சின்னம்மா சுசீலாம்மா வீட்டில் இறக்கி வச்சு, அதுதான் சண்டை, வேற ஒண்ணும் இல்லை. காலையில பாஜகவோடு கூட்டணி போகுது. எப்படி அதிகாரத்தை நீங்க சுசீலாவிடம் பகிர்ந்து கொள்ள முடியும்?
இதுதான் சண்டை. அந்த பெட்டி எங்க CV சண்முகம் கொண்டு வந்து கொடுத்த எடப்பாடி அனுப்பிய பெட்டி எங்க, அதான் சண்டையே ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பாஜக வந்தாங்களே, அவங்க கவனிச்சிருப்பாங்க. பாஜக நீங்க பாஜகவிடமும் பெட்டி வாங்கப்பட்டது, திமுகவிடமும் பெட்டி வாங்கப்பட்டது, அதிமுகவிடம் பெட்டி வாங்கப்பட்டது. இதை அவரால் வளர்த்து ஆளாக்கப்பட்ட ஒருவர் இந்த தகவலை முழுமையா சொன்னார். அவர்களால் வளர்த்து ஆளாக்கப்பட்டவர், நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். இது என்ன அநியாயமா இருக்கு? அத்தனை வேட்டி போட்டி வாங்குறீங்களே, அப்பாவி வன்னிய மக்களை கூவி கூவி விற்கிறீங்களே. நீங்க மத்திய அமைச்சரா இருந்தார் அன்புமணி ராமதாஸ், மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை. 468 மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் இருக்கு. அதுல அமைச்சருக்கு அவர் கோட்டா ஒரு சீட்டு உண்டு. ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கிற மாணவனுக்கு அவர் யாரை சொல்றாரோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், 450 வன்னிய இளைஞர்கள் ஒரு வருஷம் டாக்டராக இருக்கணுமா இல்லையா? 5 வருஷம் 2500 ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் கலனிகளில் கூலிகளாக இருக்கக்கூடிய அந்த வன்னிய சமூக இளைஞர்கள் ஒரு 2500 மருத்துவராக இருந்தால் அந்த 2500 குடும்பம் விளக்கு ஏற்றப்பட்டு இருக்குமா? அப்படி எதுவுமே இல்லை. எல்லாம் விலைவேசி கூவி கூவி விற்கப்பட்டது. சரி, தமிழ்நாட்டில் எத்தனை மெடிக்கல் காலேஜுமா இருக்கு? தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அத்தனை இளைஞர்கள் மருத்துவர் ஆயிட்டாங்களா? இல்லையே. நீங்க ஏற்காடு மலையே உங்களுக்கு சொந்தமானது, சிக்மகளூர் மலையே உங்களுக்கு சொந்தமானது, இவ்வளவு மலைகள் உங்களுக்கு சொந்தம். நீங்க தனியார் சமூக விரோதிகள், சட்ட விரோதிகள், சிறையில் இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன், பச்சைமுத்து, வேல்ஸ், இவர்களெல்லாம் பெரிய பெரிய பல்கலைக்கழகம் நடத்துறான். இந்த சமூகத்துக்காக ஒரு பல்கலைக்கழகம் நடத்தக்கூடாதா? ஒரு வருஷத்துக்கு பல கல்லூரிகளில் 2000-3000 பேர் படிக்கிறான். ராமசாமி படையாச்சியார் பல்கலைக்கழகம் உருவாக்க முடியாது. நிலம் கொடுக்க மாட்டான். 100 ஏக்கரை கொடுப்பான், பணம் கோடிக்கணக்காக கொடுப்பான். தமிழ்நாட்டுல 70 கல்லூரிகள் இருக்கு. இவங்க நினைச்சிருந்தா வன்னியர் சங்கங்கள்ல அத்தனை சொத்துக்கள் இருக்கு சொல்றாங்க. நீங்க வருஷம் ஒரு 5000 பேர் வெளியே போட்டுவேன். ஏரோநாட்டிக் இன்ஜினியரா, மரைன் இன்ஜினியர், எல்லாம் டிமாண்டு 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். ஏன் உங்களுக்கு இதயமே இல்லையா? உங்களுக்கு சாதாரண ஒரு மருத்துவர் 2 ரூபா 3 ரூபாய் ஊசி போட்ட மருத்துவர் தான் எனக்கு தெரியும். அன்புமணி விழுப்புரம் கூட்டூரில் ஒரு ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்றாரு, ஒரு பயம் வரல. எதுக்குமே லாய்க்கில்லைன்னு திட்டுறாரு அப்பா மகனை. அந்த ஆஸ்பத்திரி மூடிட்டு வந்துட்டார். மூடிட்டு வந்தவரை இந்தியாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக அப்பா ஆக்கல, அப்பாவி மக்கள் ஆக்கணும் இல்லையா? அப்பாவி தர்மபுரியில் யார் ஓட்டு போட்டா? தமிழ்நாட்டிலே காஞ்ச பகுதி எது? தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வறண்ட பகுதி. அங்கிருந்து உங்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. தர்மபுரியில் எத்தனை மருத்துவரை நீங்க உருவாக்குனீங்க? எத்தனை மரைன் இன்ஜினியர் உருவாக்குனீங்க? உங்களுக்கு விஜயை விட பெரிய பண்ணை விட உங்களுக்கு. நீங்க சினிமாவில் 200 கோடி சம்பளம் வாங்கினீங்க. பக்கத்தில் இருக்கிற நரசு காப்பி இடம் 10 ஏக்கராவே மடக்கிட்டீங்க. இல்லை அப்பாவி எத்தனை வன்னியர் சமூக இளைஞர்கள் பனையூரில் நீங்க பயிற்சி கொடுத்துருக்கீங்க. ஒரு IAS IPS குரூப் 1 எவ்வளவு வேலை செய்யலாமா? அதை விட பெரிய கொடுமை என்னன்னா NLC நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் அப்பாவி வன்னிய மக்களுடைய நிலங்கள் 5000 பேருடைய நிலங்கள் புடுங்கப்பட்டு தான் அங்கே சுரங்கம் அமைக்கப்பட்டது. என்ன வாக்குறுதி? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை, நிலத்துக்கு நஷ்டஈடு, எதுவுமே நடக்கலை. இன்னும் மக்கள் போராடிட்டு இருக்கான். வேலுமுருகன் தலைமையில் இன்னும் போராடுறான். நிலம் ஒரு ஏக்கரை 1 கோடி, 5 ஏக்கரா 10 ஏக்கரா 10 கோடி. நீங்க உங்கள்கிட்ட என்ன வந்தது? சுரங்கத்துறை அமைச்சர் பதவியே உங்கள்கிட்ட வந்தது. ND சண்முகம் இருந்தார். அந்த மக்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுத்தீங்களா? இல்லை இந்திக்காரன் தான் அங்கே 10,000 பேர் வேலை பார்க்குறான். 3 ஷிஃப்ட்டுக்கு 9,000 பேர் வேலை பார்க்குறான். 9,000 பேர் வன்னி இளைஞர்களா?
அப்பாவி வன்னிய மக்களா? உங்களை தூக்கி தூக்கி சுமந்தான, துப்பாக்கி குண்டை நெஞ்சில் வாங்கினான அவனா? 25 குடும்பம் இன்னைக்கு உண்மையாகவே 25 குடும்பத்தில் 25 டாக்டர் இருக்காங்களா? 25 மருத்துவர், இது ஐஏஎஸ் இருக்காங்களா? ஐபிஎஸ், குரூப் 1. அப்போ எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தை இந்த மக்களெல்லாம் சேர்ந்து கொடுத்தோம்? உண்மையா இல்லை, உங்களுக்கு மக்களும் உண்மையா இல்லை, மக்களுக்கு நீங்கள் உண்மையா இல்லை. அதனால தான் யார் வந்தா? விஜயகாந்த் வந்தார். 29 சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்க வச்சான். அந்த மக்கள் தானே. அவன் ஜாதியெல்லாம் பார்க்கல. நாயுடு சமூகத்தை சேர்ந்த பிரேமலதாவுக்கும் விஜயகாந்துக்கும் வன்னிய சமூகம் தான் ஓட்டு போட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். அப்போ உங்களை கீழே இறக்கிட்டான், அப்பாவை மகனையும். அதான உண்மை. இன்னைக்கு பாமகனுடைய ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 4.5 அந்த 4-7 இல்லாம 2% வந்துச்சுமா. அவரே 2016 டெஸ்ட் பண்றாரு. எவ்வளவு பேர் இருக்கான்னு 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டான். எவ்வளவு? 20. எத்தனை சதவீதம்? 7 கோடி பேர் வாக்காளர். 21 கூட இல்லை. அப்போ நீங்க அந்த சமூகத்துக்கு செஞ்ச பலனை சொல்லுங்க. வரும் வன்னிய சங்கங்கள் உருவாகுது, அதுக்கப்புறம் அதை அமைப்பா கொண்டு வராங்க, கட்சி தேர்தலில் போட்டிடுறாங்க. அதுக்கு இடையில நடந்த சம்பவங்கள், ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அந்த போராட்டம், அது எல்லாத்த பத்தியும் அடுத்த பகுதியில் பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.